கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பள்ளி மாணவியின் கழுத்தை கத்தியால் அறுத்து காயப்படுத்தியதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் அதே பள்ளியில் படிக்கும் மாணவனை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். தன்னை பற்றி சக மாணவர்களிடம் மாணவி தவறாக பேசியதாகவும் அதை அறிந்து தனியாக பேச அழைத்த அந்த மாணவன் கோபத்தில் பையில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மாணவியின் கழுத்தை அறுத்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். நான் பொண்ணோட அம்மா பேசுகிறேன். என் பொண்ணு 7:50 மணி போல் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லி கழிப்பிடத்துக்கு வழி போகிறேன்னு சொல்லி வெளியில் வந்துச்சு. நான் திரும்ப ஒரு 10 நிமிஷம் பார்த்தேன், என் பொண்ணு காணோம். ஐயோ என் பொண்ணு எங்கே வெளியில் போன ஆளை காணோம் அப்படின்னு என் வீட்டை சுற்றி தான் நான் பார்த்தேன். எனக்கு வீட்டுக்கு பின்னாடி எல்லாமே போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் இங்கே இல்லைங்கவும் நான் ரோடு ஏறி போய் பார்த்தேன். அப்போ தான் பார்த்தா என் பொண்ணு இழுத்துட்டு போய் அந்த நிலமையில் கழுத்தில் அறுத்து ரத்தத்தோடு ஒடியாந்து நான் இப்போ லைட்டை விட்டுக்கிட்டே போனேன். தொலைவி போகவும் லைட்டை பார்க்கவும் ஒடியாந்துச்சு. ஒடியாந்ததுக்கப்புறம் தான் ஐயோ என்ன பண்ணாங்க அம்மா அப்படின்னு போய் கெஞ்சினேன். சொல்லு அப்பா பண்ணேன். அதனால் வாய் பேச முடியல, சைகை மட்டும் காட்டுச்சு. ஓடுறாங்கன்னு கை காட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் ஆஸ்பத்திரி கொண்டு வர்ற வழியை பார்த்துட்டேன். ஆனால் என் பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு தக்க தண்டனை இந்த கவர்மெண்ட் எனக்கு அரசாங்கம் எனக்கு வாங்கி கொடுக்கணும். அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவனை இந்த தண்டனை இது மாதிரி எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை கெடுப்பான்னு தெரியலன்னா அவனுக்கு 12வது படிக்கிற பையன் இந்த வயசுல இவ்வளோ தூரம் வன்மையாக இருக்கிறேங்கிறப்ப அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. எங்கள் பொண்ணானது நேற்று சாயந்தரம் 7 மணி ஒரு 7:30 சுமார் இந்த மாதிரி உபாதை கழிக்க சென்ற பொண்ணை யாரோ தெரியாத நபர்களானது வந்து அவங்கள கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவங்க கழுத்தை அறுத்து ரத்த வெள்ளத்தோடு போட்டு போயிட்டாங்க. நாங்கள் அதை போய் எப்படின்னு சொல்லி காணாமல் சொல்லி தொலைவி பார்க்கும்போது நாங்கள் கொண்டு பண்ண லைட் வெளிச்சத்தை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரம்மாவை பார்த்து ஒடியாந்துட்டாங்க. ஒடியாந்ததுக்கப்புறம் என்னப்பா ஏதுப்பா அப்படிங்கவும் அவங்களால பேச முடியாமல் அவங்க மொத்தம் கை சைகை காட்டி பேனா இருந்தால் நான் பேரை எழுதி காட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை காட்டினாங்க. நாங்கள் அந்த நேரத்தில் பேனா கொடுத்து அதை எழுதி காட்டுற அளவுக்கு சூழ்நிலை இல்லைங்க மாதிரி நாங்கள் உடனே சொல்லி பிள்ளையை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோட வேகத்தோடு நாங்கள் தூக்கிட்டு நேரம் இங்கே ஆஸ்பத்திரி கொண்டு வாங்க மாதிரி. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பாப்பா கண்டிஷனானது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க மாதிரி. அவங்க இந்த மாதிரி 24 மணி நேரம் டைம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே தான் எப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். ஐசியூவில் இருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. போலீஸ் என்ன சொன்னாங்க? போலீஸ் நீங்கள் செய்தியில் தவறான செய்தியை போட்டிருக்காங்க, நீங்கள் அதுக்கு சம்மதம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் கேட்டு கையெழுத்து கேட்டாங்க. அவங்க எழுதி கையெழுத்து கேட்டாங்க. அதை நான் கையெழுத்து போட முடியாது தாட்டி விட்டோம் சார். போலீஸ் நடவடிக்கை அவங்களுக்கு போலீஸ் நடவடிக்கை அவங்களானது அவங்க ஏன்னா எதிர்ப்பு பார்ட்டிகளுக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி பண்ணியிருக்காங்க சார். ஏன்னா நாங்கள் சொல்கிறது எதுவுமே அவங்க காதல் வச்சுக்கிற மாதிரி தெரியலையும் சார். மாதிரி அந்த பையன் ஒரு பையனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி சார். மாதிரி ஏன்னா அவங்களோட கூட இருந்துக்கிறவங்க பின்னணியில் ஆள் இருக்குது. ஆனால் இல்லை அவங்க கூட அந்த பையன் கூட சேர்ந்த பின்னணியில் ஆள் இல்லை அப்படின்னாக்க அவங்க அப்பா கண்டிப்பாக அவங்க யாரோ ஒருத்தர் கூட உடனே இருந்தே ஆகணும் சார்.